ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மிக்சடு ஃப்ரூட் ஹல்வா தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கோம் பார்க்கலாம் வாங்க. ஆப்பிள், பனானா, கொய்யா, பன்னீர் திராட்சை, மாதுளம்பழம், கொஞ்சமாக டேட்ஸ். இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஜூஸை அரைச்சி வடிகட்டி எடுக்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிக்சி ஜாரில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பனானாவும் பேரிச்சம்பழமும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேரிச்சம்பழத்தையும் வாழைப்பழத்தையும் நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக வேறு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ வந்து நம்ம அதே மிக்சி ஜாரில் வந்து நம்ம கருப்பு திராட்சை, மாதுளம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், திராட்சையும் மாதுளம்பழத்தையும் போட்டு ஜூஸு எடுத்து தனியாக வச்சு இப்போ வந்து கொய்யா பழமும் ஆப்பிளும் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஜூஸ் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆப்பிள், கொய்யா எடுத்த 2 ஜூஸ் இது ஆட் பண்ணிக்கலாம். வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம திராட்சையும் மாதுளை சாறு அந்த ஜூஸு இது ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இந்த ஜாரில் வந்து ஒரு 4 ஏலக்காய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணி நம்ம பவுடரை அரைச்சிக்கலாம். அந்த ஏலக்காயை அரைக்கிறதுக்கோசம் சின்ன சுகர் சேர்த்துறேன். நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுலில் ஒரு ஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து இதாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச வாழைப்பழம், பேரிச்சம்பழம் அந்த பேஸ்ட் இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக சுகர் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்ம வீட்டிலே காய்ச்சின நெய், அதனால் வந்து நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முந்திரி பருப்பு, வெள்ளரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் ஒட்டாமல் வந்துருச்சு, நெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.